இனிமே சத்தியமா குடிக்கவே மாட்டேன்னு தன்னோட பொண்டாட்டிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த ஒருத்தர் அதை மறந்துட்டு குடிச்சிடுறாரு. குடிச்சோன்னு தான் ஞாபகம் வருது அவர் பண்ணி கொடுத்த சத்தியமே. இப்போ வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக பொண்டாட்டிட்ட அடி இருக்கு. அதனால குடிச்சது தான் குடிச்சோம், இன்னும் நிறையா குடிச்சிட்டு நைட் அவள் தூங்கினதுக்கு அப்புறம் நைஸாக போய் படுத்துடலாம், காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வந்துடலாம் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு குடிச்சிட்டு போறாரு. நிறையா குடிச்சதுனால தள்ளாடி ஒரு முள் புதரில் விழுந்து முகங்கள்லாம் காயமாயிடுது. சரி, காலையில் எழுந்திரிச்சு பொண்டாட்டி என்ன காயம்னு கேட்டால் பைக்கில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு நைஸாக வீட்டுக்குள்ளே போயிட்டு பிளாஸ்திரி எடுத்து கண்ணாடி பார்த்து முகத்துலலாம் போட்டுக்கிட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. காலையில பொண்டாட்டி அடிச்சு எழுப்புறா, யோ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி குடிச்சிருக்கியா நீன்னு, எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய பொரடியை பிடிச்சி தரதரன்னு எடுத்துட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிப்பாட்டுறா. அப்பதான் அவர் கணிக்கிறாரு, நல்லா குடிச்ச போதையில இவர் முகத்தை பார்த்துக்கிட்டு முகத்துல பிளாஸ்திரி போடுறேன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணாடியில தெரிஞ்ச அவரோட பிம்பத்துல இருக்கிற முகத்துல பிளாஸ்திரி அப்பி விட்டுருக்காரு. கண்ணாடி பூரா ஒரே பிளாஸ்திரியா இருக்கு, ஒரு முகத்துல பிளாஸ்திரியே இல்ல. தவற எல்லாரும் சரியா செய்ய முடியாது. தவறுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்மையை ஒத்துக்கணும், அப்படி இல்லைன்னா தவறே செய்யாம இருக்கணும். இது ஒண்ணுதான் வழி.